இயேசுவை நோக்கி நடக்கும்போது நான் மூழ்கி போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நடக்கும்போது மூழ்கி போகணும். இயேசு நம்மளோடு இருந்தார்னா எந்த சூழ்நிலையும் என்னை மூழ்கடிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும், இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உங்களோடு இருக்கிறார்னு சொல்லி? இயேசு உங்களோடு இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மூழ்கி போக மாட்டோம். ஹல்லேலூயா. இயேசு மூழ்கி போகிறவனை, விழுந்து போகிறவனை, தடுமாறுகிறவனை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறார்? கரம் பிடித்து தூக்குகிறார். எவனையும் கர்த்தர் அப்படியே மூழ்க பண்ணுகிறது இல்ல, மூழ்கி போகிறவனை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவனா மூழ்கி போவான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்கிற மாதிரி தெரியலாம், உங்களை போராட்டம் உங்களை அழுத்துற மாதிரி தெரியலாம். ஆனா நாம் நோக்கி பார்க்க வேண்டியது உலகத்தை அல்ல, மேலான கிறிஸ்துவை நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டாரு, பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன் அப்படின்னா இந்த ஜீவனுள்ள தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் பிறப்பு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டாரு, பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன் அப்படின்னா இந்த ஜீவனுள்ள தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் பிறப்பு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு ஒரு வெளிச்சம், இயேசுவின் மரணம் மனிதனுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் நம்மளை ஆண்டு கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. நித்திய மரணம் நம்மளை ஆண்டு கொள்வது கிடையாது. ஏனென்றால் அந்த மரணத்தின் பிசாசாகிய அவனுடைய கிரியைகளை சிலுவையிலே கர்த்தர் என்ன பண்ணினார்? அழித்து விட்டார். அவனை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால மரணம் நம்மளை ஆண்டு கொள்ளாது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கு, சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரணம் அவனை ஆண்டு கொள்வது இல்லை. நித்திய மரணம், நித்திய மரணம், நித்திய மரணம் ஒன்று இருக்குது. கடைசி நாட்கள்ல நிரந்தரமான ஒரு மரணம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மரிக்கிறது நிரந்தரமான மரணம் இல்லை. அடுத்த ஒரு லைஃபை தேவன் தீர்மானிச்சிருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்ப்ப, அப்ப இயேசுவை நோக்கி நடக்கும்போது நான் மூழ்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நடக்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன்? மூழ்க மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி நான் நடந்துகிட்டே இருந்தேன், நான் என் பார்வை இயேசு மேல இருந்துச்சுன்னா நான் கீழே என்ன செய்ய மாட்டேன்? நான் மூழ்க மாட்டேன். இயேசுவினுடைய பார்வையை அவரை பார்க்காம மற்றதை பார்த்தோம்னா என்ன பண்ணிடுவோம்? மூழ்கி போகும். அப்படிதான், அதுதான் இன்னைக்கு தேவனுக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன்? மூழ்கி போக மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை, ஏன் ஆண்டவர் வார்த்தை நமக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூடியது. மத்தேயு 14:30 வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. யார் இது? பேதுரு. பேதுரு என்ன செய்றார்? பேதுரு ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். இவர்கள் ஒரு கரையை கடப்பதற்கு ஆண்டவர் அன்னைக்கு சாயங்காலம் சொல்லிட்டு போனாரு, அக்கறைக்கு போகணும், நீங்களாம் வந்துருங்கன்னு இவர் ஜெபத்துக்கு போனார். ஆனா திரும்ப இவர்கள் போகும்பொழுது இயேசு ராத்திரியில என்ன செய்றாரு? கடலின் மேல் நடந்து வருகிறார். நடந்து வந்தோடனே இவங்க நினைச்சிட்டாங்க ராத்திரியில ஏதோ ஒண்ணு நடந்து வருது, அது என்னவா இருக்கும்? பேயா இருக்குன்னு எல்லாம் பயந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டு சொன்னாரு, பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் சொன்னார். இந்த நடந்து இயேசு நடந்து வருகிறத பார்த்த உடனே இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணிட்டார்? அவருக்குள்ள ஆசை, இயேசு நடக்கிறார், நானும் என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா.
இயேசு நடந்த வழியிலே கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அவர் நடக்காத பாதையில நம்மளை கொண்டு போறதில்ல, அவர் போன பாடுகளின் வழியாகவே நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வழியிலே அவர் நடந்திருக்கிறார். நம்முடைய வேதனை, நம்முடைய பாடு, நம்முடைய கண்ணீர், நம்முடைய துக்கம், நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்கிறார் இந்த பூமியிலே வாழும் பொழுது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எனக்காக என் ஆண்டவர் என் மேல் எனக்கு வர வேண்டிய எல்லா அவமானம், நிந்தனைகள், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அது எல்லாவற்றையும் என்னை விடுதலை பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை பேதுரு சீசர்கள் படகுல பார்த்த உடனே இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனா நான் என்ன செய்யணும், நானும் நடக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நடந்து வா அப்படின்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தரையும் ஆண்டவர் தடை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நடப்பதற்கு யாரும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்த மாட்டார். எந்த நிலைமையிலையும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தன்னிடத்துல வா என்று சொல்லுவாரே தவிர வர வேண்டாம்னு என்ன செய்ய மாட்டாரு, அவர் ஒருவரையும் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், நிம்மதியை தருவேன், விடுதலையை தருவேன். இயேசு அண்டையிலே வரும்பொழுது, ஹல்லேலூயா, இயேசு கிட்ட வரும் பொழுது அவர் சமூகத்தில் நித்தமும் நாம் அவரை தேட வேண்டும். நித்தமும் அவரிடத்துல ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், ஹல்லேலூயா. அப்ப பேதுரு பார்த்தாரு, நீரையானா நான் நடந்து வரட்டுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு படகுல இருந்து காலை வச்சு என்ன செய்யறாரு, நடக்கிறதுக்கு காலை என்ன செய்யறாரு வச்சு. ஏன்னா படகு கடல் இல்லையா, உள்ள மூழ்கியும் தண்ணிக்குள்ள ஒருவன் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இயேசுதான் நடந்தாரு. இயேசு நடந்த உடனே பேதுருக்கு ஆசை, ஆண்டவரே நீங்க நடக்கிறீங்க நானும் நடக்கட்டும். ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா ஒன்னாலெல்லாம் நடக்கவே முடியாதுன்னு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன செஞ்சாரு, வா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து நீ போக வேண்டிய வழியில நடக்க முடியலன்னு கவலைப்படாத, உன்னை நான் நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலையை மாற்றுவேன். ஹல்லேலூயா. அது செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டா, அதுக்கு தகுந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போக. இப்ப நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா நடக்கிற நேரத்துல என்ன நடக்குது இல்ல, காற்று வந்துருச்சு. காற்றும் புயலும் அந்த நடக்கிற நடை என்ன செய்யப்படுது, தடை செய்யப்படுது இல்லையா. காற்று பலமா இருக்குது. அதை பார்த்து என்ன செய்யறாரு, பயப்பட. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காற்று வீசும் இல்லையா. பணம் என்று காற்று பலமா என்ன செய்யும், வீசும். சுகவீனம் இல்லையா, பலவீனம் ரொம்ப காத்து என்ன செய்யும், வீசும். சில வீடுகளில் ஒரு மனம் இல்லாம சண்டையும் காற்று என்ன செய்யும், பலமா வீசும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. ஆனா அந்த காற்று பலமா வீசும் இயேசுவை நோக்கி நடக்கும்போது. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நடக்கும்போது இதெல்லாம் தடை செய்கிறத போல நிறைய காற்றுகள் நம்மளை நோக்கி வீசும். ஆனா பேதுரு என்ன பண்ணார், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, கூப்பிடுறார். ஹல்லேலூயா. அப்ப எதை பார்த்தார் அப்படின்னா, இயேசுவை நோக்கி பார்த்த பேதுரு இப்ப கடலின் அலைகளையும் காற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. இயேசு முன்னாடி நிக்கிறாரு, நடந்து போகணும். ஆனா நீங்க காற்றும் கடல் அவர் என்ன செய்யணும், அப்படியே தள்ளாட வைக்கணும். காற்றும் கடலும் இயேசுவை நோக்கி போகும்போது நமக்கு நிறைய காரியம் தள்ளாட வைக்கும், தடுமாற வைக்கும், சோர்ந்து போற வைக்கும். எவ்வளவுதான் ஜெபிக்கிறது ஆண்டவரே அப்படின்ற ஒரு பலவீனம் நம்மள என்ன செய்யும், தாக்கும். அதெல்லாம் ஒரு காற்று. ஆண்டவரே இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாற்றமே இன்னும் இல்லைன்ற ஒரு சோர்வு நம்மள என்ன செஞ்சிடும், நம்மளை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. உணர்ந்திருக்கிறீங்களா? ஆனா நிறைய உணர்ந்திருக்கிறேன் இல்லையா. நம்மளாம் மனுஷரா இருக்கிறோம், ஆனாலும் தேவன் நம்மளை நடக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மளை அமிழ்ந்து போக
விட மாட்டேன். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்தாரு, ஆண்டவரே நான் மரித்து போற இடத்துக்கு நான் வருகிறேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. நீங்க அமிழ்ந்து போகும்போது இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ஒரு பாரம் அழுத்தும் போது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனை அதிகமா இருக்கும்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பேதுரு கூப்பிட்டார் செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவை நோக்கி நடக்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன்? மூழ்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல பெரும்பொழுது அது சரியானவைகளாம் நம்மளோட பேசும். ஹல்லேலூயா. எனக்கும் பேசும். நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கொடுக்கும் போது எனக்கே அது பேசிக்கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று எழுதுனா அது பேசாது. தேவனோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொடுக்குற வார்த்தை எழுதிக்கிட்டே வந்தோம்னா எடுத்து தியானத்தை பார்த்தா எனக்கு பேசியிருப்பார். அதுதான் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னோடு பேசுகிறார், உங்களோட என்ன செய்யறார்? பேசுகிறார். அப்ப பேதுரு பார்த்தீங்க அப்படின்னா காற்றும் கடலும் பலமா இருக்கிறத கண்டு என்ன செஞ்சாரு? பயப்படுறாரு. அதோடு அவர் நிறுத்த என்ன செஞ்சாரு? ஆண்டவரே இல்ல, பாருங்க வசனத்தை பாருங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும் கூப்பிட்டார். என்ன செய்யறாரு? அமிழ்ந்து போகிற நிலைமை வரும் பொழுது அதோட சேர்ந்து போராடாதீங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வந்தே தீரும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ரட்சிப்பு கண்டிப்பா வரும். அதுல மூழ்கி போயிடாதீங்க. ஐயோ ஆண்டவரே அப்படியே இருக்கிறேனே அப்படின்னு மூழ்காதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? அடுத்த வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து, விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார், நமக்கு உதவி செய்வார். ஆனா எதுல வீக்கா இருக்கிறோம்னு சொல்லியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ என்னத்துல வீக்கா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் குறைவா இருக்குதா அப்படின்னு சொல்லுவார். உன் ஜெபம் குறைவா இருக்குதுன்னு சொல்லுவார். உன்னுடைய பொறுமை இன்னும் வேணும்னு சொல்லுவார். நீ அவசரப்படுறேன்னு சொல்லுவார். எதையாவது ஒண்ணு அவரை நோக்கி கூப்பிடும் போது சொல்லுவார். கண்டிப்பா சொல்லாம போக மாட்டாரு. அதை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள. நீங்க அமிழ்ந்து போகிற நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி கூப்பிடுங்க. அந்த காற்றும் கடலும் உங்களை மூழ்கி போக விட மாட்டார். ஆண்டவர் அதுல இருந்து உங்களை தூக்கி எடுத்துருவார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, அவர் கரம் நீட்டி உங்களை தூக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க பேதுரு, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. இயேசு பக்கம் போகும்போது கையை நீட்டி தொடர்றதுன்னா பேரு எவ்வளவு தூரத்துல இருப்பார் இல்லையா? ஆனா பக்கத்துல இருக்கும்போது கூட நம்மளால என்ன செய்ய முடியும்? மூழ்கி போக முடியும். இயேசுவின் பக்கம் வரும்பொழுது கூட இந்த காற்றும் கடலும் நம்மளை மூழ்கடிக்கப்படும். இயேசு நடந்து போகும்பொழுது பர்த்திமையின் குரலன் கூப்பிடுறான் இல்லையா? இயேசு அந்த வழியா நடந்து போனார். யாரப்பா போறது? நசரனாகிய இயேசு போறாரு. உடனே அதிக சத்தத்தோடு கூப்பிடுறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறந்தும் கூப்பிடும் பொழுது முன்னடப்பார் பின்னடப்பார் அதிகமா இருந்தாலும் சில பேர் என்ன செய்யறாங்க? போதகரை வருத்தப்படுத்தாத அமைதியாருன்னு அதட்டுறாங்க. பர்த்திமை கூட என்ன செய்யறாங்க? இயேசு கடந்து போயிட்டாரு. இயேசு கடந்து போகும் பொழுது, இயேசு அந்த வழியா போகும் பொழுது, இயேசுவை நோக்கி போகும் பொழுது நிறைய சத்தம் நம்மளை அதட்ட பார்க்கும், நிறைய சத்தம் நம்ம அமில பண்ணும், நிறைய பிரச்சனை அமில பார்க்கும். ஒண்ணும் பண்ணாதீங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே என்னை ரட்சியும்னு சொல்லுங்க. நானும் நிறைய தடவை கூப்பிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய தடவை கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை பண்ணும், இதுல இருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்னை ரட்சித்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் ஒடிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தனிமையா உட்கார்ந்து குழம்பாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு வந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டனாலதான் என்ன செஞ்சார்? மோசே என்கிற தீர்க்கதரிசி ஆகிய மோசேயை அவர்களை விடுவிக்கும்படியாக அனுப்பினார் இல்லையா?
நோக்கி கூப்பிடலன்னா விடுதலை கிடைக்கும். நோக்கி என்ன செய்யணும்? எது உங்களை அழுத்தினாலும் பரவாயில்ல, இயேசுவை நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. இயேசு பக்கம் வரைக்கும் நீங்க வந்துட்டாலும் பரவாயில்ல, அவர் கை பிடிக்கிறத வந்துட்டா கூட புயல் உங்களை அழுத்தி. அல்லேலூயா. இயேசு பக்கம் வரப்போறேன்னு ஒண்ணும் பண்ணாது நினைக்காது, அது வரைக்கும் கூட பிசாசு போராடும். அல்லேலூயா. இயேசு கையை நீட்டி பிடிக்கிற தூரம் வரைக்கும் தான் இருக்குது. பேதுரு நினைச்சுட்டார் இயேசு கிட்ட வந்துட்டேன், ஆனா காற்று பலமா இடிச்சு பயந்து அமிழ்ந்து போயிட்டாரு. ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு என்ன செய்யறாரு? கையை பிடித்து தூக்கிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசிய ஏன் பயப்படுற? அல்லேலூயா. ஏன் பயம் வந்துருச்சு? ஏன் பயம்? நான் தான் கூட இருக்கிறேனே. பயம் நம்மளை மூழ்க பண்ணிடும். பயம் நம்மளை கீழே கொண்டு போயிடும். பயப்படாது. நீங்க சொல்லுங்க, இயேசு முன்னாடி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை நோக்கி நடக்கிறேன், நான் மூழ்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்த ஒருத்தர் கூட மூழ்கி போக, ஒருத்தருடைய வாழ்க்கை கூட தடுமாற்றம் அடையல, ஒருத்தருடைய வாழ்க்கை கூட கீழே போகல, உங்களை என்னை இதுவரைக்கும் கீழே விடல, இனிமேலும் விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் நிலைமை எங்க இருந்துச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன கரம் பிடிச்சு தூக்கி நிலை நிறுத்தி என் முன்னாடி வச்சு, அவர் முன்னாடி நம்மளை வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நீங்க மூழ்கி போயிருந்தா எப்பயும் மூழ்கி போயிருக்கோம், எப்பயும் என்ன மூழ்கி அடிச்சிருக்கோம். ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் கரம் நீட்டி என்னை தூக்கி எனக்கு நிலை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டு சொல்றார், நீ பயப்படாத, அற்ப விசுவாசியா இருக்காத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன்னா இவ்வளவு தூரம் என் விசுவாசம் என்னை காப்பாத்தல, அவர் என்னை காப்பாத்தி இருக்கார். ஹல்லேலூயா. ஆனா இப்ப சொல்றாரு, நீ விசுவாசமா இரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம சரியாகிற வரைக்கும் கண்டிப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். என்ன செய்வார்? தலையில கொட்டு விடுற மாதிரி என்ன செய்வார்? அடங்கி இரு, கவனமா இரு, பணத்தை இவ்வளவு செலவு பண்ணாத, பணத்தை கம்மியா செலவு பண்ணு, வேஸ்டா இதெல்லாம் வாங்காத. எதை ஆண்டவர் சொல், இயேசுவை நோக்கி நடந்தீங்கன்னா உங்களை எதெல்லாம் மூழ்கடிக்க கூடாதுன்னு இருக்குதோ அதுல எல்லாம் நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்காரு. அல்லேலூயா. சில பேர் கடல்ல மூழ்கிடுவாங்க. அந்த சில கடை வாங்காத, ஏன்னா நம்ம மூழ்கி போக கூடாது இல்லையா? புலம்பாக, ஏன்னா புலம்பு ஒரு முறுமுறுப்பின் ஆவி நம்ம குடும்பத்தையும் மூழ்கடிச்சு. நிறைய பேர் முறுமுறுத்து வீணா போன இஸ்ரவேலும் உண்டு இல்லையா? எல்லாம் கொடுத்த இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் முறுமுறுத்து வீணா போனது இருக்கு. முறுமுறுக்காத, அற்ப விசுவாசியா இருக்காத, விசுவாசியா. ஹல்லேலூயா. நீங்கள் நாம சில நேரம் நம்ம தடுமாறும் பொழுது அற்ப விசுவாசியா மாறிடும் இல்லையா? விசுவாசியா இருக்கணும், இயேசுவை நோக்கி நடக்கணும், பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனாலும் மூழ்கி போக சில கிரியைகள் நம்மளோட நித்தமும் போராடும். பயப்படாது, இயேசு இருக்கிறார், கரம் நீட்டி தூக்கிடுவார். ஹல்லேலூயா. யோசுவாவை இவ்வளவு நேரம் தூக்கிட்டார். என்ன யோசுவா? எத்தனையோ வேலை நோக்கி பார்த்த சத்தம் போட வேலை என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்கு. வேலை வந்துகிட்டே இன்னும் நீங்க நல்லா சத்தம் போட்டீங்கன்னா வரும். இன்னும் நல்லா நோக்கி அவரை நல்லா கூப்பிட, ஆண்டவரை உதவி செய்யும். நானும் என்னையும் தான் சொல்றேன், நானும் நோக்கி கூப்பிட தேவன் இன்னும் நிறைய சனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் வல்லவராக. அப்ப ஆண்டு சொல்றாரு, சந்தேகப்படாத, விசுவாசம் ஆறு. இப்ப சந்தேகம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை அனுதினமும் மாற்றும். அல்லேலூயா. சந்தேகம் எப்போ வேணாலும் டக்குன்னு என்ன செய்யும்? ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே சந்தேகம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சந்தேகத்தை பிசாசு அனுப்பிடுவோம். அப்படியே ஜெபிச்சுட்டே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவாங்க, கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், மூழ்கி போக விட மாட்டேன். விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? நீங்க மூழ்க மாட்டீங்க. அல்லேலூயா. சபை மூழ்கி போகாது, ஊழியம் மூழ்கி போகாது. கர்த்தர் கரம் நீட்டி தூக்குவார். எப்பொழுது? நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா. நித்தமும் நான் அவரை நோக்கி கூப்பிடணும். அடுத்த வசனத்துக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 69:1. அப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்றாரு, தேவனே என்ன என்ன செய்யுங்க? ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும்
என் ஆத்மா அப்படியே இப்ப மூழ்க போற இடத்துக்கு நான் வந்துட்டேன். வெள்ளம் எங்க வந்துருச்சு? ஆத்மாவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த வெள்ளத்தை நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சில வெள்ளம் டைரக்டா பிசிக்கலா வரும் இல்லையா? சில வெள்ளம் ஆவியில வரும். ஆவியில பிசிக்கலா இருக்கிறத தப்பிக்கலாம், ஆனா ஆவியில இருக்கிறத எப்படி தப்பிக்கிறது? அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேருடைய ஆத்மாவுக்கு மேல வெள்ளம் கழுத்துக்கு மேல மூழ்கடிக்கிறதுனாலதான் தற்கொலை பண்ணிக்கிறோம். வேற வழி தெரியாம போய். ஏன்னா தேவனே என்ன ரட்சியம், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன செய்ய போறேன்? மூழ்கிடுவேன். இது நமக்கு பாருங்க இல்லையா? அங்கே போன வருடங்கள் நாட்களை பார்த்தீங்கன்னா பெருகிட்டே வந்துச்சு. ஆனால் நோக்கி பார்த்தனால இது சாட்சி இல்லையா? உயிருள்ள சாட்சி தான். நோக்கி பார்த்தா ரட்சிப்பு உண்டு. இயேசுவை நோக்கி பார்த்தா, அப்படி இயேசுவை நோக்கி பார்த்தனால தான் எனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. வெள்ளம் அப்படியே இந்த வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளது இல்லையா? எல்லாம் உண்மை நமக்கு. நேற்றெல்லாம் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் கொடுக்கும்போது பாருங்க, வெள்ளம் ஆத்மா மட்டும். இந்த வெள்ளத்தை பார்க்க முடியாது, ரோட்ல நடந்து போற மாதிரி தெரியும். எங்கடா உன்னையும் காணா அப்படின்னு. ஆனா சில பேருடைய வெள்ளம் இங்க வந்திருக்கும். சில பேருடைய இந்த வெள்ளத்தோட தான் நடந்துகிட்டே இருப்பாங்க. கறிக்கடைக்கு போவாங்க, கறி வாங்குவாங்க, சோறு சாப்பிடுவாங்க, நடப்பாங்க. இந்த வெள்ளம் அப்படியே இருக்கும். நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நேற்று தாங்க நல்லா இருந்தாரு, நான் பார்த்தேங்க, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாரு. என்ன நடந்துச்சு? கண்ணுக்கு தெரியாத வெள்ளங்கள் நம்ம மூழ்கடிச்சு. இந்த வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெள்ளத்தை பிசிக்கலா இருக்கிற வெள்ளத்தை தாண்டி போயிடலாம். படகு கையை பிடிச்சி கயிறை பிடிச்சி போயிடலாம். இந்த வெள்ளத்தை யாரும் தாண்ட முடியாது. இந்த வெள்ளத்துல தேவன் ஒருத்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் அழகா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் பெருகி வந்துருச்சு, ஆண்டவரே என்ன செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோனா 2:2 பாருங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமென். அல்லேலூயா. என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். விசுவாசிக்கிறீங்களா? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டா அவர் நமக்கு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. என்னதுக்காக நோக்கி கூப்பிடுறோமோ அந்த உத்தரவு பரலோகத்திலிருந்து கடந்து வந்துடும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். என்னுடைய காரியங்கள் நிறைய வரும் பொழுது அதை நோக்கி கூப்பிட எனக்கு கர்த்தர் உத்தரவு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அதை செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஆண்டவர் இனிமேலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இது யார் ஜெபம் பண்றா? யோனா ஜெபம் பண்றான். மீன் வயிற்று. பூமியிலிருந்து ஒருத்தன் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்பாரு, கடலுக்கு அடியில இருந்து மீனுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாதாளத்திலையும் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், பூமியிலிருந்து சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். எல்லா இடத்திலிருந்தும் அவருக்கு சத்தம் போய்கிட்டு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னப்பா ஆலயத்துல வந்து ஒருத்தன் கூப்பிடுறான், நோக்கி பார்ப்பேன். ஆனா கடற்கரையில ஒருத்தன் எப்படி கூப்பிடுறான்? மீன் வைத்துக்குள்ள யாருக்காவது தெரியுமா? இல்லையா? மீனுக்கே தெரியாது. ஆனா இந்த மீனுக்கு தெரியும். ஏன்னா அவர் சொன்னதுனாலதான் கரெக்டா கரையில போய் கக்குது. இல்லாட்டி ஆப்போசிட்ல போய் கட்டிருக்கோம், இல்லாட்டி சாப்பிட்டுருக்கோம். நான் அதெல்லாம் அந்த சத்தத்தை மிருகங்கள் நல்லா உணர முடியும். அப்ப பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே இந்த இடத்துல இருந்தெல்லாம் கூப்பிட்டார், உங்க ஜெபம் சரியா இருந்தா மீன் வயிற்றுக்குள்ள கடலுக்கு அடியில இருந்தாலும் கர்த்தருக்கு சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய 4 ரூமுக்கு அறையில நீ இருக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். இந்த யோனா என்ன செய்றாரு? என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் நெருக்கம் மீன் வயிற்றுக்குள்ள போட்டுட்டாரு என்னைய. இதை போட்டது ஆண்டவர் தான். அது வேற விஷயம். போட்டு நெருக்கம் பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லல, நான் சொன்னதை நீ செய்யல, உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லல. இல்லையா? யோனாவே நீ தப்பா போயிட்ட, நான் தான் மீன் அனுப்புனேன், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு உள்ளே இரு அப்படின்னு சொல்லல. ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹalleluya. அவரை நோக்கி கூப்பிடும்போது விடுதலை உண்டு. அவரை நோக்கி கூப்பிடும்போது சமாதானம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு சுகம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அக்கா யோனா பார்த்து கூப்பிடுறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இன்னும் கொஞ்ச நாள் நாத்து அடிச்சுட்டு உள்ளே இரு அப்படின்னு சொல்லல. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிருச்சு? உத்தரவு. பாருங்க, அவர் எனக்கு உத்தரவு அரணினா, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குறதுக்கு என் சத்தத்தை கேட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம குழம்பி தள்ளுறோம் சில நேரம், இல்லையா? ஏன்னா நிறைய புயல் வெள்ளம் நம்மளை ஆத்மாவை போட்டு நெருக்கிறதுனால. ஆனாலும் நீங்க சும்மா இருக்கக்கூடாது, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிட்டால் நான் மூழ்கி போக மாட்டேன். ஹalleluya. அவரை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சேனா நான் மூழ்கி போக மாட்டேன். அந்த ஜெபம் நான் உங்களை அவரை நோக்கி நடக்க பண்ணுவேன். ஹalleluya. ஜெபம் ஒன்றுதான் இயேசுவை நோக்கி முன்னாடி போக வைக்கும். இயேசு எங்க இருக்கிறான்னு பார்த்தா ஜெபம் பண்ணினா கண்டுபிடிச்சிடலாம். ஹalleluya. ஜெபிக்கிறனா இயேசு எங்க இருக்க? பக்கத்துல இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. எம்மாவூர் சீசர் 2 பேர் நடந்து போனாங்க. பக்கத்திலேயே இயேசு இருந்தார், என்ன செய்ய முடியல? தெரியல. ஆனா தெரியப்படுத்தினார். ஆனா அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஹalleluya. எங்கு அப்பம் பெற்று சாப்பிட கொடுக்கிற நேரத்துல என்ன பண்ணியாச்சு? இயேசுவோடு கூட அவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா கண்ணை திறக்க வச்சிருக்கிறாங்க. ஹalleluya. அப்பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது இயேசு கிறிஸ்து. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீ என்ன அந்நியரா? இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்றாங்க. கூட இயேசுவே இருந்தாலும் கண்ணு திறக்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம்னா நம்ம கண்ணெல்லாம் திறந்துருவோம். ஹalleluya. இந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவார். கண்களை மூடி பார்க்கலாம். ஒண்ணே அந்த தலைப்பை போட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். நான் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நான் மூழ்கி போக மாட்டேன். ஹalleluya. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. எந்த நேரத்திலையும் நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம மூழ்க மாட்டோம். ஹalleluya. கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.